8 கோல் இந்த மேட்ச். ஐயோ! வேற லெவலுங்க. நேத்து நைட்டு உண்மையில இந்த ரீசென்ட் டேஸ்ல நடந்த மேட்சஸ்ல நேத்து நைட்டு நான் முழிச்சு பார்த்தது வொர்த்து. யுனைட்டட் 2 ஹாஃப்லயுமே தனக்கு கிடைச்ச லீட தக்க வச்சுக்க முடியல. இதுக்கு மெயின் காரணம் யாரா இருப்பாங்க? கண்டிப்பாக நம்மளோட பேக் 3 தான். என்றைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம பேக் 3 ரொம்ப மட்டமாக இருந்தாங்க. மேனை வந்து சரியாக வந்து அவங்க டிஃபெண்ட் பண்ணல. ரொம்ப ஈஸியாக ட்ரிபிள் பண்ணி அடித்தாங்க. ரொம்ப ஈஸியாக வந்து கேப்ஸை கிரியேட் பண்ணி நம்மளே கொடுத்தோம். நேற்று அவ்வளோ மிக்ஸ்டு டாக்டிக்கல் அப்ரோச்சஸ் ஆம்ரேம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண, அதுவும் மீறி இந்த 4 கோல் போனதுக்கு பேக் 3 மட்டும்தான் காரணம். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு 2 கோல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக்கல் ஃபினிஷ்லாம் சொல்ல முடியாது, இல்லை வாவ் அப்படின்னு சொல்ல முடியாது. அது ரெண்டுமே வந்து அவங்க கோல் கீப்பர் நம்மளுக்கு கொடுத்த கிஃப்ட். அந்த 2 கோலிலுமே அந்த பைப்பில் அவ்வளோ சூப்பராக அசிஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு. பட் நம்ம போர்ன்மவுத்தோட ஃபர்ஸ்ட் கோல் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளோட ஷாவும் மவுண்ட்டும் ஒரு மிஸ்கம்யூனிகேட் ஆகிடுச்சு, மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ மவுண்ட் வந்து ரெக்கவர் ஆகிட்டுருக்கான் அது பாலை எடுக்கிறதுக்கு. அண்ட் அவன் வந்து ஹேவன்ஸை கூப்பிடுறான், ஃப்ரண்ட்டில் வர சொல்கிறான், அட்டாக் ஸ்டெப் அப் பண்ணு, அவனை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்கிறான். அவன் கதறது அந்த வீடியோலேயே தெரியும், கம்முன்னு சொல்லுவான். ஆனால் அவன் வந்து நம்ம கொனாட்டே அண்டு வேண்டேக்கோட ஃபேனாக இருப்பான் போல இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக ட்ராக் பேக் அப்படியே போயிட்டே இருக்கிறான், பின்னாடி போயிட்டே இருக்கானே தவிர அவன் வந்து ஸ்டெப் அப் பண்ணல. ஸோ அது அங்கே வந்து ஏவன்ஸோட ஒரு மிஸ்டேக் இருக்குது. அதே மாதிரி அந்த ஃப்ரீ கிக் கோலில் எதுக்கு அந்த கேப்பை கிரியேட் பண்ணான்னு தெரியல. ஒரு ஆங்கிளில் பார்த்தா அது ஒரு டாக்டிக்கல் வேவாக தெரிஞ்சாலும் இந்த கர்மாந்திர பிடிச்ச டாக்டிக்கல் மெத்தட் இப்போ தேவையான்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் இந்த கேப் விட்டது தப்பு. அதுவும் மீறி இது ஒரு டாக்டிக்கல் அப்ரோச்சாக இருந்திருந்தா கூட கேப்டன் சொன்னதை வந்து கேட்டிருக்கணும். இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா ப்ரூனோ வந்து லெமன்ஸுக்கு வந்து அவ்வளோ கிளியராக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் அந்த சைடை வந்து கவர் பண்ண சொல்லி. ஆனால் அதுவும் மீறி லெமன்ஸோட மிஸ்டேக் இங்கே இருக்குது, அது எல்லாருமே அட்மிட் பண்ணிக்கலாம், அவனும் அட்மிட் பண்ணியிருப்பான். அந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணமே வந்து அவனுக்கு அதாவது ஃப்ரீ கிக் எடுக்கிறவனுக்கு கொடுக்குற ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதுவாக தான் இருக்கணும். அண்ட் அதை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படின்றதுக்காக தான். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு தேவையில்லாத விளையாட்டு மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். இதை வந்து ஒழுங்காக, ஏன்னா அங்கே மேன் கூட இல்லை, குனியாவை வந்து உள்ள ப்ரூனோ பக்கத்துலேயே நிப்பாட்ட வச்சு அந்த கேப்பை வந்து கவர் பண்ணியிருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன்னு போய் ஆப் ஆகிடுச்சு. அதே மாதிரி அடுத்த கோலும் பார்த்தீங்கன்னா அவன் ட்ரிபிள் பண்ணி வந்து சென்டரில் இருக்கிறவனுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம டிஃபென்ஸ் வந்து அந்த மேனை ஃப்ரீயாக விட்டுட்டாங்க. இதெல்லாம் தான் காரணம் இந்த கோல்ஸ் போடுறதுக்கு. நம்ம பேக் 3 வந்து ஹெவியாக சொதப்பிட்டானுங்க. அவனுங்கனால தான் நம்ம 1 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இல்லைனா கன்ஃபார்மாக நம்ம வந்து ஒரு 4 கோல் லீடில் சூப்பராக 5th பொசிஷனில் நல்ல கோல் அட்வான்டேஜோடு உக்காந்துட்டு இருந்திருக்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து அமையணும்னு இருக்குது. என்ன பண்ணுறது? இதுக்கப்புறம் ஒரு 6 வாரத்துக்கு வந்து ஒரு 2-3 பேர் இல்லை. அதில் முக்கியமாக ஆமடு அண்ட் எம்போமோ இல்லை. மசுராயி கூட ஓகே வச்சுக்கோங்களேன், சைட் லைனில் இருப்பான், உள்ளே இருப்பான். பட் இவங்க 2 பேர் கீ பிளேயர்ஸ். இவங்க இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியல. அடுத்தது ஆஸ்டன் வில்லா வேறு, ஆஸ்டனில் வேறு போட்டானுங்க, தெம்பாக இருப்பானுங்க, 3rd இருக்கானுங்க. என்ன நடக்க போதும்?